நவராத்திரி ஸ்பெஷல் வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு கப் பச்சை வேர்க்கடலையை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு கடலை 3 வரைக்கும் தண்ணி ஊற்றி குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஊற வச்ச வேர்க்கடலையை போட்டு கடலை ஊற வச்ச தண்ணி ரெண்டுக்குமே சேர்த்து கல்லுப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முழு மல்லி கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து இது கூட காரத்துக்கு 2 மிளகாத்துலையும் சேர்த்து 2 கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குறைன்னு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 மிளகாத்துல கிள்ளி சேர்த்துருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இது கூட வடிகட்டி எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்குங்க. இந்த டைம் அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கூடுதல் சுவை கொடுக்கறதுக்காக இது கூட கொஞ்சமாக தேங்காய் தூள் கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. புரதச்சத்து அதிகம் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.